ஹலோ மக்களே, நம்ம இப்போ வந்து தாய்லாந்தில் இருக்கோம். தாய்லாந்தில் வந்து எப்படி ஃபுட்டு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து தாய்லாந்தில் வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அது உள்ளே போனதுக்கப்புறம் இதேமாரி தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்தியன் ஃபுட்டு எல்லா விதமான கண்ட்ரி ஃபுட்டும் இதில் இருக்கும். நம்ம ஸ்ரீலங்கா ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து மெனு இருக்கும். இந்த மெனுவையும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நான் வந்து மட்டன் இடியாப்பம் ஆர்டர் பண்ணேன், கொத்து. அப்புறம் சிக்கன் இதெல்லாமே ஆர்டர் பண்ணேன். இதில் எல்லாமே ப்ரைஸோடு வந்துடும், எவ்வளோ டீட்டெயில் என்ன ஏதுன்ட்டு. ஆமாம், அப்புறம் ஒரு ரவா கேச்சரி ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு சரினா கவர்மெண்ட் ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தா ப்ளேஸ் ஆர்டர் வந்துடும். அதில் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதில் நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இதுன்னு சொல்லி அந்த அவங்களுக்குள்ள டெலிவரி சார்ஜுக்குள்ள எல்லாமே வந்துடும். 40,000 ரூபா டெலிவரி சார்ஜு, அதுவும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ளேஸ்டு ஆர்டர் கொடுத்தோம்னா ப்ராசஸிங் ஆகி இப்போ வந்து நமக்கு வந்து குக் பண்ணுறாங்களா இல்லை அந்த இதை பார்த்தாங்களா நமக்கு இப்போ காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கிச்சன் வந்துருச்சு பாருங்கள். கிச்சனில் வந்து இப்போ நம்ம சாப்பாடு ரெடியாக போகுது. இப்போ நம்ம ஆர்டர் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. ஆர்டரும் நம்ம பண்ணி முடித்தோன்னா இத்தனை மணி வரும்னு போட்டிருப்பாங்க. அதேமாரியே நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த சாப்பாடு தான் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். என்னென்னா இடியாப்ப கொத்து, சிக்கன் 65, அப்புறமேட்டு அதுக்கு 2 கிரேவி கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம சூடு. அதுக்கப்புறமேட்டு தான் சரின்னு எடுத்து நம்ம சிக்கன் கொத்து தானே ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் பரவாயில்ல, ஓரளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல இதாக கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிரியாணி மாரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இடியாப்ப கொத்து. ஆமாம், நம்ம ஊரில் ஸ்பெஷல் மாரியே அதுமாரி தாய்லாண்ட்லேயும் இருந்துச்சு. பார்த்தோன்னா சரி சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி தான் வாங்கினேன். அதுக்கு ஆம்லேட்டும் சேர்த்து வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மட்டன் சிக்கன் குருமா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை ஊற்றி சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிசைஞ்சு சரின்னு சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சாப்பிட்டா நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்குறப்ப நல்ல காம்பினேஷன். கொஞ்சம் லைட்டாக உரப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் நல்ல மதியானம் சாப்பிடாதனால இப்போ நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்லேட்டும் நல்லா இருந்துச்சு. ஆம்லேட்டு சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல. ஆனால் சிக்கனும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, லைட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஒரு கொத்தோட விலை பார்த்திங்கன்னா இடியப்ப கொத்தோட விலை வந்து இது வந்து 200 பாத்து இங்கே தாய்லாந்து காசுக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. 200 ரூபாய்க்கு நல்லா குவான்டிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.